அவன் இளங்கோ. அத்தியாயம் 19. இரத்தமும் கண்ணீரும். விண்மீன்கள் சிந்திய ஒளி கலவையினால் அமாவாசை இரவு கூட ஒரு வகையில் அழகாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அழகை கண்டு களிக்கக்கூடிய மனநிலையில் அப்போது வந்தியத்தேவர் இருக்கவில்லை. இருளில் அவர் கண்ட காட்சி முதலில் அவரை திடுக்கிட வைத்தது, பின்னர் வியப்புற செய்தது. அவருடைய கண்கள் பின்னோக்கி நகர்ந்தன. சந்தடியின்றி ஒரு மறைவிடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு தம் கண்களுக்கும் செவிகளுக்கும் வேலை கொடுக்க தொடங்கினார். அங்கே நின்று கொண்டிருந்தவன் வேறு யாரும் இல்லை, அவருடைய அருமை பேரன் இளங்கோதான். மூடப்பட்ட வாயிற்கதவுகள் மூடியபடி இருக்க அவன் அங்கே எப்படி வந்திருப்பான் என்று ஒரு கணம் யோசித்தார். சிறிது நேரத்துக்கு முன்பு மாடத்தின் மேல் எழுந்த சத்தம் அவர் நினைவுக்கு வந்தது. இப்போது அவருடைய தலைக்கு மேல் நூலேணி தொங்கிக் கொண்டிருந்தது. இரண்டுக்கும் முடிச்சு போட்டு நடந்ததை தெரிந்து கொண்டார் வந்தியத்தேவர். அந்த பெண் பிள்ளை பயத்தினால் எழுப்பிய கூச்சலை கேட்டவுடன் இளங்கோவும் முதலில் பயந்து விட்டான். அவளது கீழுதட்டை தாங்கி கொண்டிருந்த அவனுடைய உடைவாளின் முனை நடுங்கியது. அவசர அவசரமாக அதை உறைக்குள் போட்டுக்கொண்டான். அவளை உற்று பார்த்தான். அழகும் பயங்கரமும் அந்த இரவில் ஒன்று கூடியிருந்தது போலவே அவள் தோற்றத்திலும் அழகும் பயங்கரமும் இரண்டர கலந்திருந்தன. வாழ்முனைக்கு அஞ்சி ஒரே ஒரு கணம் மேலே உயர்ந்த அவளுடைய தலை மறுகணம் கீழே கவிழ்ந்து கொண்டது. லேசாக அவள் உடல் அச்சத்தால் நடுங்குவதை கண்டான் இளங்கோ. அவளிடம் தன்னால் பயத்தை எழுப்ப முடியும் என்ற நினைவு அவனுக்கு துணிவை தந்தது. அவள் இப்போது சாகசக்காரி அல்ல, பயந்தவள். பெண்ணே, உண்மையை சொல்லிவிடு. யார் நீ? இந்த நேரத்தில் தன்னந்தனியே எங்கே போகிறாய்? அவள் உண்மையை சொல்லவில்லை, பொய்யையும் சொல்லவில்லை, ஒன்றும் பேசவில்லை. வாய் மூடி மௌனம் சாதித்தாள். அவள் தன் குரலை கடுமையாக்கி கொண்டு அவளை நெருங்கினான். சொல்கிறாயா, இல்லை உன்னை சொல்ல வைக்கட்டுமா? இரவும் தனிமையும் அவன் குரலின் கடுமையும் அவளை வாய் திறக்க வைத்தன. நான் பட்டமகிழ்ச்சியின் தாதி, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை என்றாள். பாவம், நீ என்ன செய்வாய் என்று அனுதாபம் கொள்வது போல பரிகசிக்க தொடங்கினான் இளங்கோ. மன்னரும் அவர் மகனும் தப்பிவிட்டார்கள். இளவரசியும் மாயமாக மறைந்து போனால் பிறகு நீயும் போக வேண்டியதுதான். அது சரி, யார் நீ? அந்த 1.5 கண்? ஆமாம் என்னும் பாவனையில் தலையசைத்தாள் அவள். இளங்கோவின் இதழில் மின்னிய குறும்பு புன்னகையை அவள் கவனிக்கவில்லை. பயங்கரம் என்றான் கேலி குரலில் இளங்கோ. இந்த ரோகணத்தில் எத்தனையோ அழகிகள் இருக்கும்போது உன்னை போய் தேடி பிடித்தார்கள் பார். அதை நினைத்தால்தான் எனக்கு சிரிப்பு வருகிறது. உலகத்தில் உள்ள அவலட்சணத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி கொண்டு வந்திருக்கிறாய். பாவம், நீதானா அவர்களுக்கு அகப்பட்டாய்? இதோ பார், இந்த தள்ளாத வயதில் நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல வேளை, இருட்டாக இருப்பதினால் உன் பக்கத்தில் நிற்க முடிகிறது என்னால். முகத்தை பார்த்து விட்டோனோ, அவ்வளவுதான் என்று கூறி நகைக்க தொடங்கினான் இளங்கோ. எவ்வளவுக்கு அதிகமாக அவள் தோற்றத்தை பரிகசிக்க முடியுமோ அவ்வளவும் செய்தான். அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தாள். ஆனால் பொறுக்க முடியவில்லை. பொறுக்க முடியாத போது மற்ற எல்லா பெண்களும் என்ன செய்வார்களோ அதையே அவளும் செய்துவிட்டாள். ஆம், கண்ணீர் பெருக்கினாள். பெருகிய கண்ணீர் அவள் கன்னங்களை நனைத்தது. விம்மலும் தேம்பலும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்தன. தலையை மறைத்திருந்த துகிலால் தன் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள். அவள் துடைத்த துடைப்பில் அவளுடைய நடிப்பின் சின்னங்கள் போன இடம் தெரியவில்லை. சுருக்கங்கள், கோடுகள் ஒன்றையுமே இப்போது காணோம். இளங்கோ இளகிவிட்டான். கண்ணீர் அவன் மனதை கரைத்து விட்டது. அவளுடைய அழுகையை நிறுத்துவதற்கு வழி தெரியாது அவன் தவிக்கலானான். அவனுடைய தவிப்பை கண்டு வானத்து மீன்கள் தங்களுக்குள் கண் சிமிட்டி சிரித்து கொண்டன. ரோஹிணி என்று கனிவு ததும்பும் குரலில் அழைத்தான் இளங்கோ. ரோகணத்து இளவரசி. வந்தது ஆபத்து என்று நினைத்து கொண்டு இப்போது வல்லவரையர் தவிக்க தொடங்கினார். மீண்டும் மீண்டும் அவன் அவள் பெயரை சொல்லி அழைக்கவே அவருடைய தவிப்பு பன்மடங்காயிற்று. சிறிது சிறிதாக அவள் முகத்திரை நழுவியது. சிறிது சிறிதாக அந்த அமாவாசை இரவை கிழித்து கொண்டு ஒரு நிலா உதயமாகியது. சிறிது சிறிதாக அது மேலே எழும்பி வந்தது. அவனுடைய முகத்துக்கு நேராக வந்த பிறகும் கூட அது அங்கே நிற்கவில்லை. இன்னும் மேலே உயர்ந்த அது வானத்தை அண்ணந்து பார்த்தது. அமாவாசை இரவில் பூரண சந்திரோதயமா? அந்த சந்திர வட்டத்தில் 2 வைரமணி தாரகைகளா? அவள் அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. அவனோ அவள் முகத்தை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. அந்த நிலவு வட்டம் அவனை தன்னோடு வான்வெளிக்கே தூக்கி கொண்டு போக பார்த்தது. நாகத்தின் சீற்றத்தை போல ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவள். அவளுடைய விழிகள் வானத்தில் மின்னும் மீன்களின் கூட்டத்துடன் ஒன்றி உறவாடி லயித்து விட்டன.
அருகில் ஒருவன் நின்று கொண்டு தன்னையே விழுங்குவது கூட அவளுக்கு நினைவில்லை போலும். அந்த உயிர் சிற்பம் ஏன் அப்படி நிற்கிறது என்று இளங்கோவுக்கும் விளங்கவில்லை. என் அழகை குறை கூறினாயே, என் இளமையை பழித்தாயே, என் பருவத்தை பரிகசித்தாயே, இப்போது என்னை உற்றுப்பார் என்று கூறாமல் கூறுகிறாளா? தன் வண்ண முகத்தை, அதன் வைரமணி கண்களை, கார்மேக கருங்கூந்தலை நன்றாக உற்று பார்க்க சொல்கிறாளா? செயல் இழந்து வலுவிழந்து சொல் இழந்து நிற்கும் அவளுடைய தோற்றம் இளங்கோவை பாகாக உருக்கிவிட்டது. ரோஹிணி, உனக்கு நான் ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். நீ எங்கே புறப்பட்டாய் என்பதை மட்டும் சொல்லிவிடு என்று கனிவோடு கேட்டான். அவள் எள்ளி நகையாடுவதைப் போல சிரித்தாள். மின் வெட்டும் நேரத்தில் அவளுடைய அழுகை அலட்சிய சிரிப்பாக மாறியது. எதற்காக இப்படியெல்லாம் கேட்கிறீர்கள்? நான் மறுமொழி சொல்வேன் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ரோஹிணி, என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்ளவில்லை. ஓ, அரை வினாடிக்குள் அன்பு பிறந்து விட்டதா உங்களுக்கு? வாழ்முனையின் வேகத்தில் மின்னி பாய்கிறதே உங்களுக்கு அன்பு என்று மீண்டும் சிரித்தாள். முகத்தில் ஓங்கி அரைவதை போல இருந்தது இளங்கோவுக்கு. ரோஹிணி, எனக்கு கோபம் மூட்டாதே. இதோ பாருங்கள் உங்கள் அன்பின் அடையாளத்தை. கீழுதட்டில் தன் ஆள்காட்டி விரலை வைத்து வழித்து அவனிடம் விரலின் நுனியை சுட்டி காட்டினாள். அந்த விரலின் நுனியில் அன்றொரு நாள் அவனுக்கு அருள்மொழி நங்கை வெற்றி திலகமிட்டு விட்டாலே, அந்த திலகத்தின் துளி ஒட்டி கொண்டிருந்தது. ஆம், ஒரு சொட்டு செவ்வி ரத்தம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் அவனுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் மின்னல் பாய்ந்தன. அவன் எதிரில் அப்போது ரோஹிணி நின்று கொண்டிருக்கவில்லை. சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசி அருள்மொழி நின்று கொண்டு தன் விரலில் பட்ட தீ புண்ணுக்காக மருந்து போட சொல்கிறாள். அவனுடைய நெற்றியில் வீர திலகமிட்டுவிட்டு அந்த திலகத்தில் துளியை சுட்டி காட்டுகிறாள். அவள் ரோஹிணி அல்ல, அருள்மொழி. என்னை மன்னித்து விடு பெண்ணே, மன்னித்து விடு என்று அலறினான் இளங்கோ. அவன் கண்களில் கண்ணீர் துளிகள் வெடித்து பொல பொலவென்று உதிர்ந்தன. யாரிடம் மன்னிப்பு கேட்டோம் என்று இளங்கோவுக்கே விளங்கவில்லை. பெண்ணே என்று அழைத்தது யாரை என்றும் அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. தொலைதூரத்தில் இருந்து கொண்டு இப்போது அவன் மனக்கடலில் எழும்பி வந்த அருள்மொழியிடம் மன்னிப்பு கோரினானா? அல்லது எதிரில் இரத்தமும் சதையுமாய் ஊனும் உயிருமாய் இளமையும் எழிலுமாக நின்று கொண்டிருந்த இளவரசி ரோஹிணியிடம் கேட்டானா? யாரிடம் அவன் மன்னிப்பு கோரி இருந்தாலும் ரோஹிணி அதை தன்னிடம் கேட்டதாகவே எடுத்துக்கொண்டாள். தான் சிந்தும் ஒரு சொட்டு இரத்தத்துக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்று அவள் இதற்கு முன்பு நினைத்ததே இல்லை. வெற்றி கொண்டு விட்ட வேற்று நாட்டு வீரன் ஒருவன், தன்னை அடிமையிலும் அடிமையாக நடத்த வேண்டியவன், தனக்காக எத்தனை சொட்டு கண்ணீர் உதிர்த்து விட்டான். ஒவ்வொரு அணுத்துளி இரத்தத்துக்கும் முத்தை போன்ற ஒரு முழு துளி கண்ணீரா? என்ன மாயம் இது? அந்த மாய மோகினி தன் வலிமையை நன்றாக உணர்ந்து கொண்டு விட்டாள். அந்த வலிமையை உணர்த்தியவனிடம் முதன் முறையாக அவள் உள்ளத்தில் நன்றி உணர்ச்சி பெருக்கெடுத்து தொடங்கிற்று. அதுவரையில் அவனை ஏறிட்டு பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தவள் அவனது கண்களை ஊடுருவி நோக்கினாள். அவளுடைய கண் இமைகள் படபடத்தன. இதழ் கோணத்தில் ஒரு புன்னகை அரும்பி பிறகு மொட்டாகி போதாகி மலராகி மடலவிழ்ந்தது. பெருமை தாங்காமல் அவள் தன் மார்பகம் விம்ம பெருமூச்சு விட்டாள். கொடும்பாளூர் இளவரசே என்று தன் வாய் நிறைய அழைத்து, நான் நினைத்ததைப் போல நீங்கள் அவ்வளவு கொடியவரில்லை. அரை கணத்தில் கூட அன்பு பிறக்க முடியும் என்பதை நீங்கள் மெய்ப்பித்து விட்டீர்கள். பாவம், உங்களுக்கு நான் எவ்வளவு தொல்லை கொடுத்து விட்டேன் என்றாள். பாவம் இளங்கோ. ரோகிணியின் மாற்றத்தை கண்ட பிறகு அவனுக்கு இந்த உலகமே மறந்து போய்விட்டது. அருள்மொழியோ, அவள் இட்டுவிட்ட திலகமோ, சற்று முன்பு எழுந்த அவள் நினைவு சூழலோ எதுவும் இப்போது அவன் மனதில் இல்லை. அவனுடைய ஐம்புலன்களையும் அந்த கணத்தில் ரோகணத்து இளவரசி அடிமையாக்கிவிட்டாள். வென்றவன் தோற்று போனான். பிறகு இளங்கோ அவளிடம் ஏதேதோ உளறி கொட்டினான். அவளும் பதிலுக்கு உளறினாள். இருளில் மறைந்து கொண்டிருந்த வல்லவரையருக்கு இளங்கோவின் மீது கோபம் பற்றி கொண்டு வந்தது. அந்த இடத்தில் அவருக்கு இருக்கவும் பிடிக்கவில்லை. அதை விட்டு அகலவும் மனமில்லை. முட்டாள் முட்டாள், முதலில் இவனை பிடித்து இழுத்து கொண்டு போய் காவலில் வைக்க வேண்டும் என்று தமக்குள் முணுமுணுக்கலானார் வந்தியத்தேவர். அடுத்தாற்போல அவருடைய இளமை பருவம் அவர் மனக்கண்ணில் விரிந்தது. தமது மனைவியர் இருவரையும் அவர்கள் அன்புக்கு தாம் அடிமையாக்கியதையும் நினைத்து கொண்டார். கோபம் தணிந்தது. பாவம் குழந்தைகள் என்று அனுதாபப்படும் நிலைமைக்கு தற்போது வந்துவிட்டார். சரி, திரும்பி போகலாமா என்று ரோகிணி இளங்கோவிடம் கேட்பது வல்லவரையரின் செவிகளில் விழுந்தது. இதை கேட்டவுடன் அவர் மெதுவாக எழுந்து சந்தடி செய்யாமல் தாம் வந்த வழியே திரும்பினார். அவர் அங்கு வந்ததையோ இருந்ததையோ மறைந்ததையோ மற்ற இருவருமே கவனிக்கவில்லை. தப்பியோட முயன்றவர்களுக்கு மாமன்னர் என்ன தண்டனை விதிப்பார் தெரியுமா? கேட்டான் இளங்கோ சிரித்து கொண்டே.
ம் கொலை செய்ய முயன்றவர்களுக்கு என்ன தண்டனை என்று முதலில் சொல்லுங்களேன் என்றாள் ரோகிணி. ஏன் கேட்கிறாய்? நீங்கள் என்னை கொல்ல முயன்றதாக உங்கள் மன்னரிடம் நான் முறையிடப் போகிறேன். அப்படியா? நீ என்னை கொன்று விட்டதாகவே நானும் முறையிடுவேன் என்றான் இளங்கோ. உண்மையில் நீ என் உயிரையே கவர்ந்து கொண்டாய். நீ கொலை குற்றவாளிதான். கலகலவென்று கூட்டு சிரிப்பொலி மதிலுக்கு அப்பால் அந்த புறத்துக்குள் நின்று கொண்டிருந்த வல்லவரையரின் செவிகளுக்கு எட்டியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 20. ஏமாற்றம். ரோகணத்து பெண் எலி தான் எந்த வளைக்குள்ளே புகுந்து வெளியேற பார்த்ததோ அதே வளைக்குள் மீண்டும் நுழைந்து உள்ளே போக முயன்றது. என் பின்னால் வாருங்கள் என்று இளங்கோவை அழைத்து கொண்டே மதிலுக்கு அருகில் சென்று மண்டியிட்டு உட்கார்ந்தாள் ரோகிணி. வேண்டாம், நூல் ஏணியில் ஏறி போகலாம் வா என்றான் இளங்கோ. இந்த வழியில் போனால் என்ன? வேண்டாம், நீ முன்னே சென்றாலும் தொல்லை, பின்னே வந்தாலும் தொல்லை. முன்னே சென்றால் எங்காவது இருளுக்குள் மறைந்து விடுவாய். பின்னால் வருவதும் நிச்சயமில்லை. இந்த நேரத்தில் நீ ஓடுவதும் நான் பிடிப்பதுமாக இருந்தால் நன்றாக இருக்காது. பேசாமல் நான் சொல்வதை கேள். இன்னும் என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லையே. எப்படி நம்புவது? நீ எங்கே புறப்பட்டாய் என்ற கேள்விக்கு இன்னும் உன்னிடமிருந்து மறுமொழி கிடைக்கவில்லை. உன் வரையில் நீ சாமர்த்தியமாக இருக்கும்போது என்னை மட்டும் ஏமாறச் சொல்லுகிறாயா? நீங்கள் ஒன்றும் என்னிடம் ஏமாற வேண்டாம் என்று சினுங்கிக் கொண்டே அவனோடு சென்று அவன் கட்டி காட்டிய நூல் ஏணியில் மளமளவென்று ஏறினாள். இளங்கோவும் அவளை பின்பற்றினான். ஆமாம், நேர் வழியில் கதவை திறந்து கொண்டு வராமல் நீங்கள் ஏன் இப்படி வந்தீர்கள்? அதுவரையில் நீ பொறுத்து கொண்டா இருந்திருப்பாய். திரும்பும் போதாவது நேர் வழியில் போகலாம் அல்லவா? கீழே இறங்குகிறீர்களா? எனக்கு இதெல்லாம் வழக்கமில்லை என்று பாதி தூரம் ஏறிய பிறகு நூல் ஏணியில் இருந்து கொண்டே கேட்டாள் ரோகிணி. இந்த வேளையில் நீயும் நானும் தனியாக நின்று கொண்டு கதவை தட்டினால் என்னுடைய கும்பகர்ண தாத்தா என்ன நினைப்பார் தெரியுமா? என்ன, கும்பகர்ண தாத்தாவா? ஆமாம், உங்களுக்கு காவலாக படுத்து உறங்குகிறாரே அவரை சொல்கிறேன். இலங்கைக்கு வந்த பிறகு அவரும் கும்பகர்ணன் ஆகிவிட்டார். காவல் காத்து கொண்டிருந்த அழகை பார்த்தாயல்லவா? நூலேணி மாடத்தை தொடும் இடத்துக்கு வந்தவுடன் ஒரே தாவில் மேலே ஏறிக்கொண்டாள் ரோகிணி. அங்கிருந்து கொண்டே முக்கால் பகுதிக்கு வந்துவிட்ட இளங்கோவை பார்த்து, வீரரே, சிறிது நேரம் அப்படியே இருந்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்றாள். என்ன? என்னை நீங்கள் நம்பவில்லையா? நான் நம்பக்கூடாதவள்தான். இதை இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஏணியை இப்படியே கழற்றிவிடப் போகிறேன். இதை கேட்டவுடன் இளங்கோவின் ஒரு கைப்பிடி தானாகவே தளர்ந்தது. கீழே குனிந்து பார்த்தான். இருள் மூடி கிடந்த தரை கிணற்றின் அடி வயிற்றை போல அதல பாதாளமாக காட்சியளித்தது. கீழே விழுந்தால் தன்னை அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது என்று உணர்ந்தான். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் ரோகிணி. கொலை சிரிப்பா அது? கொலைகாரியா அவள்? ஐயோ, ஏமாறவில்லை என்று நினைத்து கொண்டே இவளிடம் ஏமாந்து போனோமே. சொல்வதற்கு என்ன இருக்கிறது? கழற்றிவிடு. உன் பெயரை சொல்லிக்கொண்டே சாகிறேன். நீதான் இப்போது என் இஷ்ட தெய்வம். அவனுடைய இஷ்ட தெய்வம் சிறிது அவனுக்கு பயம் காட்டிவிட்டு நூலேணியை இறுக்கமாக பற்றி கொண்டது. பிறகு அவன் மாடத்தை நெருக்கும் சமயத்தில் அவனுக்கு தன் கையையும் கொடுத்து உதவி செய்தது. அவளுடைய கரம் மென்கரம் என்றாலும் பொன்கரம், அத்தனை உறுதி இருந்தது அதில். பயந்து விட்டீர்கள் அல்லவா? அதை ஏன் கேட்கிறாய்? உன்னை கண்டது முதலே எனக்கு உன்னிடம் பயம்தான். சந்தடி செய்யாமல் படிகளில் இறங்கி அவர்கள் கீழே வந்தார்கள். வடக்கு வாயிலை நெருங்கியவுடன் ரோகிணி ஒரு கணம் அங்கே தாமதித்து இடதுபுறத்து கல் யானையை அவனுக்கு தெரியாமல் நோக்கினாள். அவள் அப்படி பார்ப்பதை இளங்கோவும் அவளுக்கு தெரியாமல் கண்காணித்தான். ஆமாம், நீங்கள் எப்போது என்னை கண்டுபிடித்தீர்கள்? அவள் எதற்காக கேட்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட இளங்கோ, மதில் சுவரில் யாரோ கன்னக்கோல் வைப்பதை போல சத்தம் கேட்டது. விழித்து கொண்டு வந்து எட்டி பார்த்தேன். கால்கள் மட்டிலும் வெளியில் தெரிந்தன. தலையை கொய்து கொண்டு போய் மாமன்னரின் திருவடிகளில் வைப்பதற்காக ஓடோடி வந்தேன். ஓ என்று சொல்லிக்கொண்டே ஓர கண்களால் திரும்பவும் யானையை கவனித்தாள் ரோகிணி. இளங்கோவுக்கு ஏற்கனவே நடந்த நடப்புகளில் ஒரு பாதி தெரியும். வல்லவரையர் அவன் கண்களில் படவில்லையே தவிர ரோகிணியின் செய்கைகள் ஒவ்வொன்றையும் அவன் பின்பற்றி வந்தான். மதிலுக்கு வெளியே அவன் அவளுடன் பேசி கொண்டிருந்த போது கூட அவன் மனம் அடிக்கடி கல் யானையின் அடிவயிற்றை வட்டமிட முற்பட்டது. சற்று நேரம் நாம் இங்கே அமர்ந்து பேசிவிட்டு செல்வோமா என்று கேட்டான் இளங்கோ.
ஆ, உங்கள் தாத்தா அங்கே விழித்து கொள்ள மாட்டாரா? மெதுவாக பேசுவோம். அப்படியே விழித்து கொண்டாலும் பாதகமில்லை. உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன். சீக்கிரம் சொல்லுங்கள் என்று யானைக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள் ரோஹிணி. மெதுவான குரலில் பேசுவதற்காக அவனும் அவள் அருகில் நெருங்கி அமர்ந்தான். இதோ பார், நீ ஈழ நாட்டு பெண், நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன். இருந்தாலும் நமக்குள் பகைமை இல்லை, விரோதமில்லை, வெறுப்பில்லை. குபீர் என்று கொட்டி சிதறுவது போல வெளிவந்த சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் ரோஹிணி. பகை இல்லாமல் தான் பல்லாயிரம் பேர் பட்ட பகலில் உயிரை விட்டிருக்கிறார்கள் போலும். உங்கள் உடைவாளை கேட்டு பாருங்கள், எத்தனை பேரின் இரத்தத்தை அது சுவைத்திருக்கிறது என்ற கதையை சொல்லும். ஷ், குறுக்கே பேசாமல் முழுவதையும் கேட்டுவிட்டு பிறகு சொல் ரோஹிணி. நாங்கள் நாடாசை பிடித்து ரோகணத்தை கட்டியாள வேண்டும் என்பதற்காக இங்கே வரவில்லை, கேட்டாயா? எங்களை சார்ந்தவர்களும் எண்ணில் அடங்காதவர்கள் இந்த மண்ணில் பலியாகி இருக்கிறார்கள். எங்களுக்கு உரிய பொருளை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் நாட்டு மணிமுடி அது. அதை திருப்பி கொடுத்து விடுவதால் உங்கள் பெருமை சிறிதும் குறைந்து விடாது. நீங்கள் இன்னும் அதிகமான புகழைத்தான் பெறுவீர்கள். மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் நட்பும் துணையும் உங்களுக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும். மகிந்தரிடமே இந்த நாட்டை மீண்டும் ஒப்புவித்து விடுவோம். இன்னும் மேலே சொல்லுங்கள், ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இன்னும் இளவரசி, பகைமைக்கு காரணம் இல்லாமல் நாம் பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். பாண்டியர்களுக்கும் ஈழ நாட்டவர்களுக்கும் பரம்பரை பரம்பரையாக திருமண உறவு வளர்ந்து வந்திருக்கிறது. அதே உறவு உனக்கு புரிகிறதா ரோஹிணி? நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறீர்கள். நான் ரோகணத்து மன்னர் மகிந்தரும் அல்ல. நீங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ராஜேந்திரரும் அல்ல. சக்கரவர்த்திகளின் கருத்தை தான் நான் இங்கு சொல்கிறேன். உன்னிடம் சொன்னால் உன் தந்தையாரிடம் நீ எடுத்து சொல்லலாம் அல்லவா? தந்தையார் என்ற சொல்லை கேட்டவுடன் தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கினாள் ரோஹிணி. தந்தையாரின் நினைவை ஏன் இந்த வேளையில் கிளறுகிறீர்கள்? நீங்கள் கொடுங்கோலர்கள், இரக்க சித்தம் இல்லாதவர்கள், பழிபாவத்துக்கு அஞ்சாதவர்கள். இளங்கோ திடுக்கிட்டான். மன்னர் மகிந்தர் என்ற சொற்கள் அவள் வாயாலேயே வெளிவந்தன. ஆனால் தந்தையார் என்ற உறவுமுறை சொல்லாக அது மாறியவுடன் இவளும் கணத்தில் மாறிவிட்டாளே. ரோஹிணி, என்ன இது? ஆமாம், தாயிடமிருந்து கன்றை பிரித்து வைப்பது போல என்னை அவரிடமிருந்து பிரித்துவிட்டு என்னிடமே அவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? என்ன, நாங்கள் பிரித்தோமா? பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு இருப்பிடத்தை விட்டு எழப்போனாள் ரோகிணி. திரும்பவும் அவளை சுய நினைவுக்கு கொண்டு வருவதற்குள் இளங்கோவின் பாடு பெரும்பாடாக போய்விட்டது. தந்தையின் மீது அவளுக்கு இருந்த பாசம் தாய் பாசத்தையும் மிஞ்சியது என்பதையும், ஒருவேளை அவள் தன் தந்தையிடம் போய் சேருவதற்காகவே இரவோடு இரவாக புறப்பட்டிருக்கலாம் என்பதையும் அவன் ஊகித்து கொண்டான். ரோஹிணி, உன் தந்தையாரிடம் உன்னை சேர்ப்பித்து விட வேண்டியது என் பொறுப்பு. இந்த ஒரு விஷயத்திலாவது நீ என்னை நம்பு. ஆனால் மணிமுடியை கைப்பற்றாமல் நாங்கள் இந்த மண்ணிலிருந்து நகர மாட்டோம். இந்த மண்ணோடு மண்ணாக நாங்கள் அனைவரும் மக்கி மடிந்தாலும் சரி, எங்கள் உறுதி இதில் தளரப்போவதில்லை. வீணாக பகைமையை வளரவிட்டு பிறகு நாங்கள் வெற்றி பெறுவதை விட இப்போதே நீங்கள் மனம் உவந்து அதை கொடுத்து விடுவது நல்லது. ரோஹிணி நினைத்தால் நீயே உன் அழகான கரங்களால் அதை நீ கொடுத்து விடலாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஒன்றும் புரியாமல் வினவுவது போல விழித்தாள் ரோஹிணி. இளங்கோவுக்கு யானையின் வயிற்றுக்குள் இருப்பது மணிமுடிதான் என்ற எண்ணம் எப்படியோ ஏற்பட்டுவிட்டது. அது தன் கையில் கிடைத்து விட்டதாகவே அவன் முடிவு கட்டி கொண்டான். மணிமுடியை தேடி வந்தவனுக்கு அது இவ்வளவு எளிதில் கிடைத்துவிடவே அளவற்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று. அத்துடன் அவன் திருப்தியுறவில்லை. அவளுடைய பொன் வண்ண கரங்களால் அவளாகவே அதை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்ததற்கு பிரதியாக மாமன்னரிடம் சொல்லி அவளை அவள் தந்தையாரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். தந்தையாரிடம் சேர்ப்பித்துவிட்டு பிறகு எல்லோருடைய சம்மதத்தையும் பெற்று அவளை கொடும்பாளூருக்கே அழைத்து சென்றுவிட வேண்டும். ஆசைக்கு அளவேது? கற்பனை கனவுகளுக்கோர் கடிவாளமேது? ரோஹிணி, இப்போதே நீ அதை கொடுப்பாயானால் எடுத்து கொடுக்கும் கரங்களை நான் என்றென்றுக்கும் மறக்க மாட்டேன். கொடுக்கும் கரங்களை பற்றி என் கண்களில் ஒற்றிக்கொள்வேன் என்றான். கொடும்பாளூர் இளவரசி, உங்கள் சித்தம் கலங்கி போயிருக்கிறதா என்று துடுக்குத்தனமாக கேட்டாள் ரோஹிணி. பல இரவுகள் கண் விழித்து கனவு கண்டதால் நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீர்கள். எங்களுடைய நாட்டின் வீரர்களுக்கிடையே ஒரு பழக்கம் உண்டு. அதை மட்டும் கேட்டுவிட்டு உன் முடிவுபடி செய்து கொள். அதை கேட்ட பிறகும் உன் மனம் மாறாவிட்டால் உன்னுடைய அன்பு இவ்வளவுதான் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். என்ன பழக்கம் அது? இன்னது செய்வேன், செய்யாவிடில் செத்து மடிவேன் என்று காளி கோயிலுக்கு போய் சபதம் செய்து கொண்டு வருவார்கள்.
செய்து முடித்தால் வெற்றி விழா நடக்கும். இல்லையேல் தங்கள் சிரங்களை தாங்களே அறிந்து கொண்டு தங்களை காளி தேவிக்கு பலிதனமாக்கி விடுவார்கள். நானும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்தான். என்னுடைய நிலைமை உனக்கு புரிகிறதா ரோஹிணி? அவள் நீண்ட நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாளே தவிர அவளுடைய பார்வையிலிருந்து எண்ணங்கள் ஒன்றும் வெளிப்படவில்லை. இளங்கோவுக்கு இது பெருத்த ஏமாற்றமாக போய்விட்டது. சற்று நேரத்துக்கு முன்பு அவள் நடந்து கொண்ட விதத்தையெல்லாம் தன் நினைவுக்கு கொண்டு வந்தான். அவ்வளவும் வெறும் சாகசம் தானா, நடிப்பு தானா? இன்னும் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. யானையின் தந்தங்களை திருகி கழற்றவில்லை. உள்ளே இருக்கும் பேழையை தன் மென் கரங்களால் எடுத்து அவனிடம் நீட்டவில்லை. காளி தேவியின் சன்னதியில் உன்னை நீ பலி கொடுத்து கொண்டால் எனக்கென்ன வந்தது என்று அலட்சியமாக இருக்கிறாள் போலும். என்ன இருந்தாலும் வேற்று நாட்டு பெண் வேற்று நாட்டு பெண்தான். நேரமாகிறதே என்றாள் ரோகிணி. வெறுப்பு நிறைந்த நெஞ்சோடு அவளை கூடத்துக்குள் அழைத்து கொண்டு போய்விட்டு கதவை தாழிட்டான். வல்லவரையர் முன்பு போலவே அப்போதும் உறங்கும் கோலத்திலேயே இருந்தார். கசப்புடன் சிறு பொழுதை வடக்கு வாயில் படிகளில் கழித்துவிட்டு மெல்ல மெல்ல கல் யானையின் அடிவயிற்றை திறந்து பார்த்தான் இளங்கோ. அடிவயிற்றுக்கு உள்ளே இருந்த சிறு அறை இப்போது வெற்றிடமாக இருந்தது. நன்றாக தேடினான், துழாவினான், ஒன்றையும் காணோம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 21. ரகசிய கட்டளை. கப்பலே கவிழ்ந்து விட்டதை போல கன்னத்தில் கை வைத்து கொண்டு கப்ப கல்லகம் கல் யானைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டான் இளங்கோ. ரோகிணி கொண்டு வந்து மறைத்து வைத்த அந்த பேழையை அவள் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அது அவனுக்கு நன்றாக தெரியும். பிறகு வேறு யார் எடுத்திருப்பார்கள்? அப்போது கருத்த போர்வை ஒன்றை போர்த்தி கொண்டு ஒரு உருவம் அவனை நோக்கி வந்து தன் போர்வையை மெதுவாக அகற்றியது. தாத்தா! அட, நீ அப்போதிருந்து விழித்து கொண்டா இருக்கிறாய்? கண் கொட்டாமல் பலமாக காவல் காத்து வருகிறாய் போல் இருக்கிறதே. தாத்தா, நீங்கள் உறங்கி போய் ஏமாந்து விட்டீர்கள். நான் விழித்து கொண்டிருந்தோம் ஏமாந்து விட்டேன் தாத்தா. எதற்கெடுத்தாலும் ஏன் இப்படி ஏமாற்றம் என்று சொல்கிறாய்? இப்போது உனக்கு என்ன வந்துவிட்டது இளங்கோ? அந்த பெண்ணை பார்த்ததிலிருந்து உன்னுடைய மனமே ஒரு நிலையில் இல்லை. இப்படி ஏங்கி போய் உட்காரலாமா? அவர் பேச்சை கேட்டு அவன் காதில் போட்டுக்கொள்ளாமல் கைக்கு எட்டிய பொருளை கை நழுவ விட்டுவிட்டேன் தாத்தா என்றான் பரிதாபமாக. பாவம், யாரை நழுவ விட்டாய்? ரோகணத்து இளவரசியையா? வல்லவரையரின் கண்கள் அவன் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை அளந்தன. குற்றம் புரிந்து விட்டவனைப் போல சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு அதை ஒப்புக்கொள்பவனைப் போல நடந்தவற்றை கூறலானான். மறைக்க வேண்டிய பகுதிகளை மழுப்பி மறைத்துவிட்டு அவர் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை மட்டும் தெரிவித்தான். கிழவர் தமக்குள் நகைத்து கொண்டாரே தவிர தாம் அங்கு வந்திருந்ததை சொல்லவில்லை. இருக்கட்டும், வா, நான் தான் அந்த பேழையை எடுத்து வைத்திருக்கிறேன். தாத்தா, என்ன சொல்கிறீர்கள்? நீ மதிலுக்கு வெளியே நிற்பதை கண்டவுடன் நான் பேழையை எடுத்துக்கொண்டு திரும்பி விட்டேன். நல்ல வேளை, நீ பத்திரமாக அவளை கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். பேழை இருக்கும் செய்தியை கேள்வியுற்றவுடன் துள்ளி குதித்து கொண்டு எழுந்தான் இளங்கோ. வல்லவரையரின் இரு கரங்களையும் இறுக பற்றி கொண்டு, போன உயிர் திரும்பி விட்டது தாத்தா என்று குதித்தான். வல்லவரையர் படுத்திருந்த இடத்துக்கு அருகில் தூணின் பக்கத்தில் அந்த பேழை இருந்தது. அதை தூக்கி கொண்டு தூரத்தில் இருந்த தீவர்த்தியின் ஒளியை நோக்கி ஓடினான். பரபரக்கும் நெஞ்சத்தோடு திறந்தான். அதற்குள்ளே பளபளவென்று கண்ணை பறிக்கும் ஒளியோடு ஒரு முடி, உடைவாள், ஒரு முத்தாரம், இவ்வளவும் இருந்தன. அவ்வளவுதான். இளங்கோ ஆனந்தம் தாங்காமல் கூத்தாடவே தொடங்கிவிட்டான். தாத்தா, இப்போதே இதையெல்லாம் சக்கரவர்த்தியிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தாத்தா. பொழுது விடியும் வரையில் சக்கரவர்த்திகளிடம் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை மறைத்து வைக்கக்கூடாது. அந்த புறத்துக்கு அருகில் ஒரே ஓட்டத்தில் சென்று மாமன்னரிடம் சேர்ப்பித்துவிட்டு வருகிறேன். பொறு இளங்கோ, சற்று பொறு. கிழவர் தமது விழிகளை இடுக்கிக் கொண்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து உற்று நோக்கினார். அவரது முகத்தில் நிலவிய ஏமாற்றத்தை கண்டு இளங்கோ திடுக்கிட்டான். வல்லவரையர் உதட்டை பிதுக்கிக் கொண்டே, நாம் தேடி வந்தவை இவை அல்ல என்பதை போல தலையசைத்தார். மணிமுடியில் பாண்டியருக்கு உரிய மகர மீன்கள் பொறிக்கப்படவில்லை. உடைவாளில் மகிந்தருடைய சிங்க உருவம் காணப்பட்டது. பாண்டியருக்கு உரியது இரத்தின ஆரம், பேழைக்குள் இருந்ததோ முத்தாரம். மாமன்னர் மகிந்தருடைய அரசு உரிமை பொருட்கள் இவை என்றார் வல்லவரையர் வந்தியத்தேவர். அதை கேட்டதும் இளங்கோ திகைத்து போய் பேச்சு மூச்சற்று அங்கேயே அமர்ந்து விட்டான். அந்த செய்தி அவ்வளவு தூரம் அவனை தூக்கி வாரி போடச் செய்தது. வெளியில் நிரம்பி இருந்த அமாவாசை இருள் அந்த தீவர்த்தி உமிழ்ந்த வெளிச்சத்தையும் உண்டு விட்டது போல அவனுக்கு தோன்றியது.
நாம் தேடி வந்த பொருள் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது என்று முன்பே நினைத்தேன். அது சரியாகிவிட்டது என்றார் வந்தியத்தேவர். இன்னும் நாம் போராட வேண்டும். ரோகணம் மிகவும் பொல்லாத நாடு. தொடர்ந்து போராட வேண்டும். தான் மறைத்து வைத்திருக்கும் பொருளை அது காட்டி கொடுப்பதில் வழக்கமே இல்லை. பெருமூச்சு விட்டுக்கொண்டே அவளை சொல்லவும் குற்றமில்லை என்றான் இளங்கோ. நீ என்ன சொல்கிறாய்? பேழைக்குள் நம் நாட்டு முடி இருக்கும் என்று நினைத்து அவள் கையாலேயே அதை எடுத்து கொடுத்து விட சொன்னேன். அவர்களுக்கு சொந்தமானதை அவள் எப்படி தன் கரங்களாலே எடுத்து என்னிடம் கொடுக்க சம்மதிப்பாள்? ஓ, இதற்குள் அவளிடம் அனுதாபம் வேறு பிறந்து விட்டதா உனக்கு? இல்லை தாத்தா. பேழையை எடுத்துக்கொண்டு இருவரும் திரும்பி வந்தார்கள். சாளரத்தின் வழியே நோக்கி அதற்குள் 3 பெண்களும் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொண்டான் இளங்கோ. பிறகு கூடத்தின் கதவுக்கு நேரே வல்லவரையர் கொடுத்த போர்வையை விரித்து போட்டு படுத்தான். வல்லவரையர் இப்போது உண்மையாகவே உறங்கலானார். ஆனால் இளங்கோவுக்கோ உறக்கம் வரவில்லை. மணிமுடி என்று நினைத்து ஏமாற்றம் அடைந்ததால் அவன் மனம் ஓரளவு அதிர்ச்சியுற்றே இருந்தது. அதிலிருந்து மீள்வதற்காக அவன் மங்கையின் பின்னே மனதை செல்ல விடலானான். மாலை பொழுதிலிருந்து அவன் பெற்ற அனுபவங்கள் அடுக்கடுக்காக அவனிடம் அலைமோதத் தொடங்கின. ஒரு பெண் எவ்வளவு துணிவோடு முன்பின் தெரியாத பகை நாட்டு வீரனிடம் தன் சாகசங்களை புரிந்திருக்கிறாள். ரோகிணியின் நிலையில் தன்னை நிறுத்தி கொண்டு இளங்கோ யோசனை செய்து பார்த்தான். அவளுடைய செயல்கள் நியாயமானவை, துணிகரமானவை, பாராட்டுக்கு உரியவை. தனது நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் அவள் போராடுவது தவறா? ரோகணம் அவளுடைய நாடு, காசிபன் அவளுடைய தம்பி, மன்னர் அவருடைய தந்தை. பொழுது விடிந்தது. கன்னியின் நினைவால் இரவில் கசிந்து உருகியவன் பகலில் கடமை மறவாத கடும் வீரனாக மாறிவிட்டான். அவனை காவலுக்கு நிறுத்திவிட்டு வல்லவரையர் பெரிய மாளிகைக்கு சென்றார். பெரிய மாளிகையில் சக்கரவர்த்திக்கு முன்னால் ஒரு ஆசனத்தில் அந்த பேழை இருந்தது. வல்லவரையர் இரவிலே நடந்த செய்திகளை மாமன்னரிடம் தெரிவித்து கொண்டிருந்தார். மாமன்னர் அந்த பேழைக்குள் இருந்த பொருட்களை ஒருமுறை பார்த்துவிட்டு அதற்குள்ளேயே திரும்பவும் வைத்தார். வழக்கம் போலவே எல்லாம் நடந்திருக்கின்றன என்று உற்சாகமற்ற குரலில் கூறினார் சக்கரவர்த்தி. இனிமேல் மன்னரையும் அவர் மகனையும் வைத்துக்கொண்டு ரகசியமாக படை திரட்ட முயல்வார் கீர்த்தி. பட்ட மகிழ்ச்சிக்கும் அவர் மகளுக்கும் நாம் தீங்கு இழைப்பதாக மக்களிடையே செய்திகள் பரவத் தொடங்கும். பிறகு ஓயாத ஒழியாத தொல்லைதான். இளவரசி இங்கே இருப்பதால் நமக்கு மணிமுடி இருக்கும் இடத்தை பற்றிய தகவல்கள் ஒருவேளை கிடைக்கக்கூடும் என்றார் வல்லவரையர். அந்த பெண்ணை பற்றி தாங்கள் கூறியதை பார்த்தால் நம்முடைய ரகசியங்கள் அல்லவோ வெளியில் போய்விடும் போல் இருக்கிறது. முதலில் அப்படித்தான் நினைத்தேன். பெண் எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் பெண்தான். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் விரைவில் ஒரு நாள் அவள் இளங்கோவிடம் பல உண்மைகளை சொல்லிவிடுவாள். மன்னர் சிறு பொழுது ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். பிறகு, இளங்கோ அவளிடம் விழிப்புடன் நடந்து கொள்வானா என்று கேட்டார். அதை பற்றி கவலை வேண்டாம், நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆமாம், கவனமாக இருங்கள். நினைப்பதற்கு நேர்மாறாக ஏதும் நடந்துவிடப் போகிறது. பிறகு தாம் அரச குடும்பத்தாரை நேரில் பார்த்து பேச விரும்புவதாக தெரிவித்தார் மாமன்னர். அந்த புறத்துக்கு இதை சொல்லி அனுப்பிவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள். ஒரு ஏவலாளை அழைத்து அந்த பேழையை தம்மோடு எடுத்துக்கொண்டு வருமாறு பணித்தார் ராஜேந்திரர். பேழை எதற்கு? நம்மிடம் இருக்க வேண்டிய பொருள்தானே அது. நம்முடைய பொருள் நமக்கு திரும்ப கிடைத்தால் போதும். வாருங்கள் போவோம். அந்த புறத்தின் கூடத்தில் மாமன்னருக்கு ஏற்ற ஆசனங்கள் போடப்பட்டன. மன்னருடன் புறப்படுவதற்கு ஆயத்தமான வீரர்களை பெரிய மாளிகையிலேயே நிறுத்திவிட்டு வந்தியத்தேவருடனும் ஒரே ஒரு ஏவலாளுடனும் புறப்பட்டார் மாமன்னர். அந்த புறத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தான் இளங்கோ. அவனை பார்த்து புன்னகை செய்துவிட்டு உள்ளே நுழைந்தார் சக்கரவர்த்தி. வணக்கம் தாயே. சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பட்ட மகிழ்ச்சிக்கு தமது வணக்கத்தை தெரிவித்தார் மன்னர். பரபரப்புடன் நடுங்கிக் கொண்டே எழுந்து தமது பதில் வணக்கத்தை செலுத்தினார் பட்ட மகிழ்ச்சி. குனிந்த தலை நிமிரவில்லை நெடுநேரம். அழுது அழுது அவர் முகம் சிவந்து கன்று இருந்தது. தாயே, வேண்டுமென்றே தங்களை மகிந்தரிடமிருந்து நான் பிரித்து வைக்கவில்லை. பெண்களை தெய்வங்கள் என கொண்டாடும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நாங்கள். தங்களுக்கும் ஒரு குறைவும் நேராமல் பார்த்து கொள்வோம். கவலையை மறந்திருங்கள் என்று கனிவோடு கூறினார். அடுத்தாற் போல அவருடைய கண்கள் இளவரசி ரோகிணியின் பக்கம் திரும்பின. சுட்டெரித்து விடுவது போல சினம் தெறிக்க அவள் அவரை நோக்கி கொண்டிருந்தாள். ஒரு கணம் அவளுடைய முகத்தையும் அதில் குடி கொண்டிருந்த உணர்ச்சியையும் கவனித்தார் சக்கரவர்த்தி. பிறகு புன்னகையோடு, மகளே, உன் அழகான முகம் ஏன் கோபத்தால் இப்படி சிவந்திருக்கிறது என்றார்.
நேற்று இரவு உன்னை வெளியே போக விடாமல் தடுத்து விட்டார்களே என்ற கோபமா? தாராளமாக நீ எங்கு போக விரும்புகிறாயோ அங்கே போகலாம். எப்போது வேண்டுமானாலும் போகலாம். நள்ளிரவில் தனி வழியே சென்றால் உனக்குத்தானே ஆபத்து? ரோஹிணியின் முகம் கீழே கவிழ்ந்தது. இந்தா என்று ஏவலாளியிடமிருந்து பேழையை வாங்கி ரோஹிணியிடம் தமது இரு கரங்களாலும் நீட்டினார் சக்கரவர்த்தி. சுற்றிலும் இருந்த அனைவரும் ரோஹிணி உட்பட இதை கண்டு ஒரு கணம் திகைத்தனர். இளங்கோ திடுக்கிட்டு வல்லவரையரை திரும்பி பார்த்தான். அவர் அவனை அமைதியாக இருக்கும்படி சமிக்கை செய்தார். மாமன்னர் கூறினார், உங்களுடைய நாட்டை கவர்ந்து கொண்டு போக நாங்கள் வரவில்லை. எங்களுடைய பொருளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காகவே வந்திருக்கிறோம். நீ பத்திரப்படுத்தி வைத்த பொருளை நீயே பெற்றுக்கொள். இதை காப்பாற்றி வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உணர்ச்சி பெருக்கால் கண்ணீர் மல்க நன்றி சக்கரவர்த்தி அவர்களே என்று தழுதழுக்க கூறினாள் இளவரசி ரோஹிணி. இப்படி நாங்களும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது விரைவில் வந்தால் நல்லது என்றார். பிறகு வல்லவரையரிடம் திரும்பி சோழ பேரரசின் புலி உருவம் பொறிக்கப்பட்ட லட்சினை ஒன்றை தருமாறு கேட்டார். அதை வாங்கி ரோஹிணியிடம் நீட்டியவாறே, இது உன்னிடம் இருந்தால் நீ நேர் வழியாகவே அரண்மனையை விட்டு வெளியில் போய் வர முடியும், பெற்றுக்கொள் என்றார். ரோஹிணி லட்சினையை வாங்கிக் கொள்வதற்கு சற்று தயங்கினாள். அவளுடைய கண்கள் சந்தேகத்துடன் மாமன்னரை நோக்கி விழித்தன. அதை அவர் தெரிந்து கொள்ளாதவர் போல, ஏன் தயங்குகிறாய்? வைத்துக்கொள். இந்த உடையில் நகருக்குள் சென்றால் மக்களின் கண்களில் பட்டுவிடக்கூடும் என்று அஞ்சுகிறாயா? உனக்குத்தான் மாறு வேடங்களை புனைந்து கொள்வதில் பழக்கம் இருக்கிறதாமே என்று கூறி சிரித்தார். மறுக்க மனம் இல்லாதவளைப் போல அதை பெற்றுக்கொண்டாள் ரோஹிணி. ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். உன்னை தவிர வேறு யாராவது இதை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இளங்கோவுக்கு மாமன்னரின் தாராள சிந்தை சிறிது கூட பிடிக்கவில்லை. மென்று விழுங்கி கொண்டே, நான் குறுக்கிடுவதற்கு சக்கரவர்த்திகள் மன்னிக்க வேண்டும். இதை கொண்டு இவள் திரும்பி வராமல் தப்பி சென்று விட்டால் தாராளமாக எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். யாரும் இளவரசியை இங்கே சிறை வைக்கவில்லை. ரோஹிணியும் இளங்கோவும் ஒருவரையொருவர் பகைவர்களைப் போல பார்த்து கொண்டார்கள். அவனுடைய குறுக்கீடு அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளிடம் தங்களுடைய லட்சினை இருந்தது இளங்கோவுக்கு பிடிக்கவில்லை. மாமன்னர் திரும்பி சென்ற போது இளங்கோவையும் தம்முடன் பெரிய மாளிகைக்கு அழைத்து சென்றார். கவலையுறாதே, நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எதையும் அவளால் இப்போதைக்கு செய்ய முடியாது என்று கூறிவிட்டு அவனிடம் சிற்சில ரகசிய கட்டளைகளை பிறப்பித்தார். அவற்றை கேட்டவுடன் அவனுடைய முகம் மலர்ந்தது. அதில் மகிழ்ச்சி குடிகொண்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.